அருண் பிரபு டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி நடிக்கிற படம் தான் சக்தி திருமகன். இந்த படம் விஜய் ஆண்டனிக்கு 25th மூவி. இந்த படத்துடைய டீசரை மார்ச் 12ஆம் தேதி 5:01 PM ரிலீஸ் பண்ண போறோம்னு அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குட் பேட் அகிலி நம்ம ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷன்ல அஜித் குமார் லீடா நடிக்கிற படம். இந்த குட் பேட் அகிலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமிங் சூன். மேபி இந்த வீக்லயே இந்த குட் பேட் அகிலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சாங்குடைய நேம் ஓஜி சம்பவம். அடுத்ததா ஜெயிலர் 2 நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு 2023ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். இந்த ஜெயிலர் படத்தோட சீக்வல் தான் ஜெயிலர் 2. இதோட ஷூட்டிங்கை எஸ்டர்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த ஜெயிலர் 2 படத்தை மோஸ்ட்லி 2026 சம்மருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜெயிலர் 2 படத்தை ப்ராப்பரான பேன் இண்டியன் படமாக தான் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா ஃபயர். இந்த படத்தில் பாலாஜி முருகதாஸ், ரச்சிதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவி தான். இந்த ஃபயர் படத்தோட ஓவர்சீஸ் டிஜிட்டல் ரைட்ஸை டென்ட் கோட்டா தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வாரம் மார்ச் 14ஆம் தேதி ஃபயர் படத்தை டென்ட் கோட்டால ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல சூரி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி சேர்ந்து நடிக்கிற படம் தான் மாமன். இந்த படத்தோட கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸை ஏவி மீடியா தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்திலிருந்து நியூ போஸ்டர் வந்திருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இந்த போஸ்டர் தான் மாமன் படத்தை இந்த சம்மர் 2025க்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க.